செம்பருத்தி powered by கல்யாண் ஜுவல்லர்ஸ் மற்றும் அருண் ஐஸ்கிரீம் co-presented by நிப்பான் பெயிண்ட், Asia's real number 1 paint. ஏன் கல்யாணம் வேணாங்கிற காரணத்தை சொல்லு. என் மனசுல இருந்த பாரம் இப்ப குறைஞ்சிருச்சு பெரியய்யா. என்ன செய்யணும்னு புரிஞ்சு போச்சு. நீங்களும் நந்தினி அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட சந்தோஷமா இருங்க. என் கல்யாணத்தை பத்தி மட்டும் யோசிக்காதீங்க பெரியய்யா. நீ சொன்ன பதிலே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, உன் மனசுல இருக்கிறத யார்கிட்ட மறைச்சாலும் என்கிட்ட மட்டும் மறைக்காத. போலாம். அம்மா தாயே, என் மனசுல என்ன இருக்குன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனி என்ன செய்யணும்னு தெரிஞ்சு போச்சு. பார்வதி, பெரியய்யா, வா. இதை போட்டுட்டு கார்ல வந்தேரு.
வனஜா ஆண்டி வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. என்னவா இருக்கும்? யஷோ ஓகே. பார்வதி, ரொம்ப நேரம் ஈர துணியோட இருக்காத, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண. சரிங்க பெரியய்யா. பார்வதி ஒரு நிமிஷம். சொல்லுங்க பெரியய்யா. கல்யாண விஷயத்துல உன் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் மறுபடியும் கல்யாணம் வேணாம்னு சொல்றேன்னு அம்மா சொன்னாங்க. ஆனா இப்ப நான் சொல்றேன், இந்த கல்யாண விஷயம் உன் மனசை பாதிக்கல, காதல் விஷயம் தான் பாதிச்சிருக்கு. என்ன சொல்றீங்க பெரியய்யா? உங்க ஊர்ல நடந்ததா கோயில்ல ஒரு விஷயம் சொன்னல, அதைத்தான் சொல்றேன். லண்டன்ல இருந்து வந்திருக்க என் ஃப்ரெண்டு ஷாம் சொன்னான், நீ யாரையோ லவ் பண்ற, அதனால தான் நீ கல்யாணம் வேண்டான்னு அடம் பிடிக்கிற. ஆனா அவன் சொன்னதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஒருவேளை உன் மனசுல அப்படி ஏதாவது இருந்தா உன் பெஸ்ட் ஃப்ரெண்டான என்கிட்ட சொல்லு, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். உன் நல்ல மனசுல ஒருத்தன் இடம் பிடிச்சிருக்கானா நிச்சயமா அவன் பாக்கியசாலியா தான் இருப்பான். அந்த பாக்கியசாலி யாருன்னு என்கிட்ட சொல்லு பார்வதி. கண்டிப்பா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சொல்லு பார்வதி. அப்படிலாம் எதுவும் இல்ல பெரியய்யா. நான் வரேன். ஹலோ ஆண்டி, என்ன நந்தினி, உன் போன்ல நெட் ரொம்ப ஸ்லோவாயிடுச்சா இல்ல நீயே ஸ்லோவாயிட்டியா? வாட்ஸ்அப்ல மெசேஜ் பார்த்த உடனே பதறி அடிச்சு போன் பண்ணுவேன்னு பார்த்தா இவ்ளோ லேட்டா பண்ற? ஆண்டி இந்த போட்டோவை எப்போ எங்க எடுத்தீங்க? இப்பதான் எங்க வீட்டு வாசல்ல வச்சு. எப்படி நந்தினி, கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வேலைக்காரி சும்மா ஜம்முன்னு வெள்ளக்காரி மாதிரி இருக்கால? வெறுப்பேத்தாதீங்க ஆண்டி. அவ இதுக்கு ஆதி கோட்டை போட்டுட்டு இருக்கா. ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வராங்க? எனக்கு எப்படி நந்தினி தெரியும்? அதுவும் ஆதி பக்கத்திலேயே நிக்கும்போது நான் போய் இதெல்லாம் கேட்க முடியுமா? நம்ம கிட்ட என் கல்யாணத்துல தலையிட எந்த உரிமையும் இல்லைன்னு திமிரா பேசிட்டு வேகமா கிளம்பி போனவ இப்ப ஆதி கூட ஜோடி போட்டுக்கிட்டு கார்ல ஒன்னா வந்து இறங்குறா. நந்தினி, நாம அவ விஷயத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும். நிச்சயதார்த்தம் தான் ஆயிடுச்சுன்னு நாம அசால்ட்டா இருந்தோம்னா கடைசியில அந்த சமையல்காரி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து நின்னாலும் நிப்பா. ஏன்னா அவ ராசி அப்படி. சரிம்மா, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்கிறேன். நீ நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. ஏன் முன்னாடி கைய நீட்டி பேசுறியாடி? அடியே பார்வதி, நான் போட்ட வெடியில நீ சிக்கி சின்ன பின்னமா சதறி போகணும்டி. இந்த பார்வதியை ஏதாவது பண்ணி வெளியேத்தியே ஆகணும்.
நம்ம தான் ஆதி அருண் கல்யாணத்துக்கு தேவையான நகையெல்லாம் தனிஷ்குல வாங்கிட்டோமே, மறுபடியும் எதுக்கு தனிஷ்கே வந்திருக்கோம்? இன்னைக்கு அட்சய திருதியைக்கு நகை வாங்க வந்திருக்கோம். அக்ஷய திருத்தியில மறந்து போயிட்டேன்க்கா. வெல்கம் மேடம், வாங்க. ஹலோ. அக்ஷய திருத்திக்கு என்ன ஸ்பெஷல்? மேம், பிளெயின் கோல்ட் அண்ட் டைமண்ட் ரெண்டுத்துக்குமே ஆஃபர் இருக்கு. கோல்டுல பாத்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ்ல 25% டிஸ்கவுண்ட் இருக்கு. டைமண்ட்ல அப் டு 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு மேடம். 30%? ஆமா மேடம். கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமா? எஸ் மேம், ப்ளீஸ் கம். ப்ளீஸ் சிட் டவுன் மேம். உட்காருங்க. சுனிதா, மேடம்க்கு நியூ டிசைன்ஸ்லாம் எடுத்து காமிங்க. வெல்கம் மேம். இங்க எல்லா டிசைனுமே அழகா இருக்குல்லக்கா? நந்தினி, உனக்கு எது பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணு. நீங்களே செலக்ட் பண்ணி கொடுங்க அத்தை. மா, அன்னைக்கு ப்ரோவே செலக்ட் பண்ணிட்டுமா? அதுவும் கரெக்ட் தான். ஆதி, நந்தினிக்கு நீயே ஒரு நெக்லஸ் செலக்ட் பண்ணு. ஓகேம்மா. இந்த நெக்லஸ் நந்தினி அம்மா கழுத்துக்கு எடுப்பா இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, அந்த மேல இருக்கிறத எடுங்க. இதுவா சார்? ஆமா, அதான். நான் நினைச்சதே தான் பெரியய்யாவும் நினைச்சிருக்காரு. ப்ரோ, நைஸ் செலெக்ஷன். மா, நந்தினிக்கு இது நல்லா இருக்குமா? வெரி நைஸ். குட் செலெக்ஷன். பிடிச்சிருக்கா நந்தினி? போட்டு பாரு. இதை கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? எஸ் மேம். நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு அத்தை. ரொம்ப நல்லா இருக்கு. இத பேக் பண்ணிடுங்க. ஓகே மேம். அக்கா அக்கா, செயின் எல்லாம் கூட ரொம்ப அழகா இருக்குக்கா. நான் ஒரு செயின் வாங்கிட்டுமா? வாங்க. ப்ளீஸ் சிட் டவுன் மேடம். என்ன டிசைன் பாருங்க மேடம்? லேட்டஸ்ட் டிசைன்ஸ் காமி. ஓகே மேம். எல்லா டிசைனுமே அழகா தான் இருக்கு. நாம செலக்ட் பண்ணா கம்மி விலையில தான் பண்ணுவோம். பேசாம அவளையே பண்ண சொல்லுவோம். அப்பதான் அவ ரேஞ்சுக்கு பெரிய விலையில வாங்குவா. அக்கா, எல்லாமே சூப்பர் டிசைனா இருக்கு. அக்ஷய திருத்தி அதுமா உங்க கையால உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதே எனக்கு செலக்ட் பண்ணி கொடுங்கக்கா. அந்த செட் எடுங்க, அந்த கிரீன் ஸ்டோன்ஸ். ஓகே மேம். அப்படி போடு. இது பிடிச்சிருக்கா வனஜா? அக்கா, நீங்க பார்த்து எது வாங்கி கொடுத்தாலும் ஓகேக்கா. ஓகே மேடம். இத பேக் பண்ணிடுங்க. ஷூர் மேம். ஓகே மேம். அத்தை, ஆதி எனக்கு நெக்லஸ் செலக்ட் பண்ண மாதிரி
நான் அதுக்காக ஒரு ரிங் செலக்ட் பண்ணிக்கட்டுமா? வெரி குட். ரிங்ஸ் எல்லாம் காமிங்க. ஓகே மேடம். இந்த ரிங் பாருங்க மேடம், நியூ மாடல். இந்த மோதிரம் தான் பெரிய விரலுக்கு லட்சணமா இருக்கும். ஆதி, இந்த மோதிரம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. மா, நல்லா இருக்கு. இது பேக் பண்ணிடுங்க. ஓகே மேடம், கொடுங்க. ப்ரோ, அண்ணி உங்களுக்கு ரிங் செலக்ட் பண்ண மாதிரி நீங்களும் அன்னிக்கு ஒரு ரிங் செலக்ட் பண்ணுங்க ப்ரோ. பண்ணாதி, நல்ல ஐடியா தான். ரிங் ட்ரே காமிங்க. லேடிஸ் ரிங்ஸ். ஓகே மேடம். ஓகே சார், பாராதி. சார் இது எல்லாமே லேட்டஸ்ட் டிசைன் சார். வேற ரிங்ஸ் இருக்கு சார். பாருங்க சார். பெரியயா செலக்ட் பண்ணிருக்கிற மோதிரம் நந்தினி அம்மா விரலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நந்தினி, இந்த ரிங் எனக்கு பிடிச்சிருக்கு. இது என் விரலுக்கு சூட் ஆகாதா ஆதி? நான் இன்னொன்னு எடுக்கிறேன். ஓகே. நான் இதை எடுத்துக்கிறேன். ம்? இது பேக் பண்ணிடுங்க. ஓகே மேடம், தேங்க்யூ. எல்லாத்துக்குமே சேர்த்து பில் போட்டுடுங்க. ஓகே மேடம். போலாமா? போலக்கா. பெரியயா, ஆ. இந்த மோதிரம் தானே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு கூட இந்த மோதிரம் தான் பிடிச்சிருந்தது. நந்தினி அம்மாக்கு இது ரொம்ப அழகா இருந்திருக்கும். பெரியயா, நந்தினி அம்மா பார்க்கும்போது இந்த மோதிரம் தானே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? என்னமோ தெரியல, என் மனசுக்கு தோணுச்சு. எனக்கு கூட இந்த மோதிரம் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. நந்தினி அம்மாக்கு நீங்க செலக்ட் பண்ணது ரொம்ப நல்ல செலக்ஷனா இருந்துச்சு. அது நந்தினி விரலுக்கு மட்டும் இல்ல, உன் விரலுக்கும் அழகா தான் இருக்கும். போட்டு பாரு. ஐயோ வேண்டாம் பெரியயா. போட்டு பார்த்துட்டு கட்டிரு பார்வதி. ஐயோ வேண்டாம் பெரியயா. சார் சொல்றாருல, சும்மா போட்டு பாருங்க மேடம். போட்டு பாரு. சரிங்க பெரியயா. உன் விரலுக்கும் அழகா தான் இருக்கு பார்வதி.
சார் இதுக்கும் பில் போட்டுடலாமா சார்? ஐயோ அதெல்லாம் வேண்டாம். நான் கழட்டிடுறேன் பெரியய்யா. வரமாட்டேங்குது பெரியய்யா. வரலன்னா விட்டுரு, போட்டுக்கோ. ஐயோ அதெல்லாம் வேண்டாம் பெரியய்யா, நான் எடுத்துடுறேன். வந்துருச்சு. இந்தாங்க. ஓகே மேடம். சரி வா போலாம். போலாம். Yeah, okay. I'll call you. ரெடிமா? Oh, good. இந்தாங்க. Thank you. தேங்க்யூ. பார்வதி, இந்த இத பத்திரமா வச்சுக்கோ. இந்தாங்க மேம். Thank you. தேங்க்யூ மேம். விஜயா, எஸ் மேடம். பத்திரமா வச்சுக்கோ. Okay. தேங்க்யூ வெரி Thank you. தேங்க்யூ. வெல்கம் சார்.